அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. அன்பான மிதுன ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரர்கள் மகா புத்திசாலிகள். அப்போ மற்ற ராசிக்காரெல்லாம் புத்திசாலிகள் இல்லையா அப்படின்னு அர்த்தம் இல்லை. எல்லாரும் புத்திசாலிகள் தான். அதாவது ஒரு ராசிக்கு ஒன்று சிறப்பாக சொல்கிறோம் இல்லையா. மேஷ ராசி அப்படின்னா திறமசாலிகள். அதுபோல் ரிஷப ராசி பொறுமைசாலிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரியான புத்திசாலிகள் அப்படின்ற பேர் போனவா இவர். மகா புத்திசாலிகள், கள்ளம் கபடம் இல்லாதவர்கள், குழந்தை போல சுபாவம் உள்ளவர்கள். குழந்தை போல சுபாவம் உள்ளவர்கள் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு சில இடங்களில் பிரமாதமாக இருக்க முடியும், ஒரு சில இடங்களில் ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படிங்கிறதான் நிஜம். அப்போ இந்த கள்ளம் கபடம் இல்லாமல் எல்லாருக்கும் உதவி செஞ்சு எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு உண்மையாகவே கடவுள் நம்பிக்கையும் மனிதர்கள் பேரில் மனித அபிமானமும் பெரியவர்களிடத்தில் நல்ல பாசமும் குழந்தைகளிடத்தில் நல்ல பரிவும் குடும்பத்தாரிடத்தில் நல்ல அன்பும் உடன்பிறப்புகளிடத்தில் பாசமும் இப்படி எந்த விதத்திலும் குறைவில்லாத இருக்கக்கூடியவா இந்த மிதுன ராசிக்காரர்கள். ஒருத்தர் அவளுக்கு தீங்கு நினைச்சாலுமே கூட அவளுக்கு நன்மையே நினைக்கக்கூடிய அந்த அளவுக்கு அவளுக்கு அவள் தான் தெரிஞ்சுது. அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கோசம் நாமளும் அப்படி நடந்துக்கலாமா என்ன, இப்படி கேட்கக்கூடிய அவ்வளவு தங்கமான மனசு உடையவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். நல்லா இருப்பா, பார்க்கவும் லட்சணமாக இருப்பா, நல்ல தெய்வ பக்தி உடையவர்களாக இருப்பாள். முகத்தில் அந்த ஒரு தெய்வீக கலை இருக்கும். பகவானுடைய நேர் கட்டாட்சத்துக்குள்ள நேர் பார்வையில் இருக்கிற வாய்வா. அப்போமா அவ்வளோ தொல்லை வந்தது அப்படின்னு கேட்கக்கூடாது. அது என்ன அப்படின்னா, பகவானுடைய கட்டாட்சம் இருக்குது அப்படின்றதுனால நம்ம பண்ண பாவம் புண்ணியங்களுக்கு நாம் கொஞ்சம் அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லாருக்கும் என் மேலே கோபம் வரும். ஏன் அப்படின்னா, போன 1.5 வருஷமாக இவா பட்ட பாடு படாது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கா. விரக்தியோட உச்சக்கட்டத்தில் இப்போ போய் உட்காந்துருக்கா. இந்த மாமி என்னமோ ஜோசியம் சொல்கிறோல, ஏதோ கொஞ்ச நாள் இப்போது பக்கம் கேட்கலாம். எந்த ஜோசியமும் எனக்கு பலிக்க போகிறதில்ல. எந்த காட்டில் எந்த நாட்டில் எந்த ராஜா ஆண்டா என்ன எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. அந்த அளவுக்கு அந்த ஒரு விரக்தியோட உச்சியில் போய் உட்காந்துட்டுருக்கா இவன். ஏன்னா ஒரு கேத்து அப்படிங்கிற ஒரு கிரகம் இவளை ரொம்ப மனத்தை நோகடிக்கும்படியான பேச்சுக்களையும் அவமானப்படுத்தும்படியான பேச்சுக்களையும் எது தனக்கு நடக்கக்கூடாது நடந்துடக்கூடாதுன்னு அவள் வேதனைப்பட்டிருந்தாலோ உடம்பில் அந்த கஷ்டங்களே உடம்புல அந்த நோயோ அல்லது அந்த வேதனைகளோ உடம்புல நடக்கிறதும் இப்படிலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கா. ஆனால் இனிமேல் இந்த கஷ்டங்கள்லாம் விடிகிற வேலை வந்துட்டு இருட்டுன்னு இருந்தால் வெளிச்சம் வரும் இல்லையோ, அந்த மாதிரி வெளிச்சமே வந்துடுது. இப்போ அப்படி வெளிச்சம் பிரமாதமான வெளிச்சமாக இருக்குது. இன்றைக்கி இனிமேல் இவாளுடைய வாழ்க்கையில் இருட்டு கஷ்டம் வேதனை விசாரங்கிறது எந்த வயசில் இருந்தாலும் கிடையாது. இவள் தன்னோட தெய்வ பக்தியினாலேயும் பெரியவர்களிடத்தில் வச்சிருக்கிற ஒரு ஆசீர்வாதம், அவர்களுடைய ஆசீர்வாதத்தினாலேயும் பித்ருக்கள் ஆசீர்வாதம்னு சொல்லணும், அதனாலேயும் அந்த போன 1.5 வருஷம் 2 வருஷ காலகட்டத்தை பிடிச்சி தள்ளிண்டு இழுத்துட்டு வந்துட்டான். முடியப்போச்சு. இனிமேல் எந்த பிரச்சனைகளும் இல்லை. இனிமேல் நடக்கக்கூடியது எல்லாமே நன்மைகள் தான், சுபங்கள் தான். வீட்டில் கல்யாணம் காட்சி எல்லாம் நடக்கும்.
குழந்தைகள் இருந்தால் அவளுக்கு நல்லா கல்யாண காட்சி பண்ணி சந்தோஷமாக பாப்பா. சீமந்தம், வீடு கட்டுறது அதெல்லாம் நடக்கும். போன வருஷம் துக்கமாக நாட்களை நடத்தின மாதிரி இந்த வருஷம் துக்கமாக இனிமேல் துக்க நாட்களே ஒழிஞ்சு போச்சு, இல்லை எக்ஸ்ட்ரீமுக்கு போயாச்சு. அதனால் இனிமேல் எந்த துக்கமும் இவாளை எதுவும் பண்ண போகிறதில்லை. ஒரு அவமானம் போல் மனசுக்கு தோன்ற அளவுக்கு மனசு நோக அடிக்கக்கூடிய வார்த்தைகளை எந்த மிதுன ராசிக்காரர்களாக இருந்தாலும் கேட்டிருப்பா பாவம். அதை கொஞ்சம் ரொம்ப அப்படிங்கிற அவள் ஜாதகத்தை பொறுத்து அமைச்சிருக்கும், அவ்வளோதான். எதுக்கு சிரிக்கிறேன் அப்படின்னா இடுக்கன்னு ஒருங்கால் நகுக, வேற என்ன பண்ண முடியும். இப்போ வெளிநாட்டுக்கு போகிற யோகங்கள் இருக்குது. செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். பெருமை பணத்தை வாரி அரைச்சி விடக்கூடாது, கொஞ்சம் பத்திரப்படுத்திக்கணும். நிறைய அதிர்ஷ்டங்கள் இருக்குது. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இருக்குது. பெரிய பெரிய சபைகளில் பெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். அப்படிங்கிற மாதிரியா நல்ல போற்றுதலும், நல்ல புகழ் மாலைகளும், நல்ல பாராட்டுகளும், நல்ல பரிசுகளும் எல்லாம் இவளுக்கு அதி சீக்கிரமாக காத்துட்டுருக்குது. அதனால் மனுஷா அப்படின்னா கஷ்டங்களும் வரும், சந்தோஷங்களும் வரும். அப்படின்னு சொன்னாலும் கஷ்டங்களுக்கெல்லாம் உண்டானத்தையே இந்த ஒரு 2-3 வருஷமாக அனுபவிச்சிட்டதுனால இந்த நூடுல்ஸ் தானே போனவளாக இருக்கா. இனிமேல் அந்த மாதிரி கவலைப்படவே வேண்டாம். நல்லதையே நினைக்கலாம், நல்லதே நடக்கும், கண்டிப்பாக நன்மையே கிடைக்கும், நல்ல வேலை அமையும், பெண்களுக்கு நல்ல முக வசீகரம் ஏற்படும், நல்ல குழந்தை பாக்கியம் அமையும், கல்யாண பாக்கியம் அமையும், வீட்டில் நல்ல சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும். இவள் போகிற இடத்துலலாம் பேரும் புகழும் இவளை எதிர்பார்க்காத அளவுக்கு இவளுக்கு ஏற்படும். ஆஃபீஸுகளில் ப்ரமோஷன்கள்லாம் கிடைக்கும். நல்ல அரசாங்க உத்தியோகங்கள் அந்த மாதிரியும் கிடைக்கும். நல்ல கோவில் குளங்களுக்கு போய் நல்லா பகவானை நல்லா சேவிச்சுட்டு நல்லா தரிசனம் ஆகி நல்லா குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிட்டு வர அளவுக்கு நல்ல யோகங்கள்லாம் நல்லா அமைஞ்சிருக்கு. குழந்தை குட்டிகளோட க்ஷேமமாக சந்தோஷமாக இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து வாழ போகிறாங்கிறது நிச்சயமான உறுதி. அதனால் சந்தோஷமாக நல்லா இருக்கலாம். மிதுன ராசி பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.